வீட்டுக்காரு எனக்கு கிஃப்ட் பண்ணுவாரு. ரொம்ப சொல்ல தெரியாது. ஓகே, அம்மாவுக்கு கொடுக்குறீங்க. ஷீ நெட்வொர்க் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஹாய். ஊர் பூரா பார்த்தீங்கன்னா இந்த வேலண்டைன்ஸ் டே கொண்டாட்டம் செலிப்ரேஷன் எல்லாமே பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்மளும் வேலண்டைன்ஸ் டே கொண்டாட போகிறோம், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக கொண்டாட போகிறோம். இப்போ அதுக்கு தான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக சில்வர் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அது ஏன் எதுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு போக போக தெரியும். வாங்க போகலாம். ஸோ இந்த 6 காயின் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த 6 காயின் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் போக போக பார்ப்பீங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ அங்கே ஒரு அக்காவை நம்ம பார்த்துருக்கோம். அவங்க வந்து இளநீ கடை வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட தான் நம்ம பேச போகிறோம், சர்ப்ரைஸும் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். இங்கே தான் இருக்காங்க. சொல்லுங்கக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். உங்க பேர் என்ன? பேரு வேதவல்லி. வேதவல்லி. எவ்வளவு வருஷமா கடை போட்டிருக்கீங்க? ஒரு 20 வருஷமா கடை போட்டுருவோம். 20 வருஷமா போட்டிருக்கீங்க. எந்த ஊர் உங்களோட ஊரு? சீர்கள். சீர்கள். உங்களுக்கு வியாபாரம் எல்லாம் எப்படி நடக்குது? இப்ப பொங்கலுக்கு முன்னாடி ஒரு 200 காய் இந்த மாதிரி காய் 200 காய் வீணா போயிடுச்சு. 10,000 லாஸ் ஆயிடுச்சு. ஏதோ காய்க்கு 10 ரூபா கூலி கிடைக்கும். சரி, இந்த அருவா வெட்டின கைக்கு நாங்க ஒரு கிஃப்ட் தரோம், ஓகேவா? அந்த கிஃப்ட் நாங்க உங்களுக்காக நான் வாங்கிடும். சரி, ஓபன் பண்ணி பாருங்க. வெறும் ரோசா பூவோட நிறுத்திடுவோமா நாங்க? ஓபன் பண்ணி பாருங்க. வெள்ளி காயினுமா? அருவா வெட்டுற ஸ்டைல் நாங்க பாக்கணும். ஒரு இளநீ வெட்டித்தாங்க. வெட்டி தரமா? தேங்க்ஸ்க்கா. இப்ப நெக்ஸ்ட் நம்ம யார பார்க்க போறோம்னா, ஒரு பூக்கார அக்கா அங்க இருக்காங்க. அவங்களதான் மீட் பண்ணி அவங்களே சர்ப்ரைஸ் பண்ண போறோம். சொல்லுங்கக்கா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உங்க பேர் என்ன? என் பேர் செல்வி. நீங்க எவ்வளவு வருஷமா இங்க கடை வச்சிருக்கீங்க? இது வந்து முதல்ல எங்க பாட்டி இங்க கடை வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மா இப்ப நான் வச்சிருக்கேன். உங்க சொந்த ஊரு சென்னை தானா? இல்ல, நாங்க வத்தலகுண்டுக்கு பக்கத்துல சேவும்பட்டி கிராமம். இந்த உலகத்திலே எனக்கு ஒருத்தர் பிடிக்கும் அப்படின்னா நீங்க யார சொல்றீங்க? எங்க பொண்ணுதான். உங்களுக்காக நாங்க ஒரு கிஃப்ட் வச்சிருக்கோம், நாங்க தரவா? தாங்க. எங்க பொண்ணை கொடுத்தீங்கன்னாலும் ஓகே. இது வந்து நீங்க தான் கொடுக்கணும், எனக்கு கொடுக்குறீங்க. பாருங்க, காதலர் தினம் காதலர்களுக்காக மட்டும் கிடையாது. ஓகே, அம்மாவுக்கு கொடுக்குறீங்க. ஓகே, நன்றி. அம்மாவுக்கு வந்து ஒரு மகள் கொடுக்குற மாதிரி வச்சு. ஓகேடா, தேங்க்யூடா. ஓபன் பண்ணி பாருங்க. மிக்க நன்றி. கிஃப்ட் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஓகே, ரொம்ப நன்றி, நல்லா இருக்கு. இப்ப நம்ம ஒரு அக்காவை தான் மீட் பண்ண போறோம். அவங்க சித்தால் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வாங்க போலாம். சொல்லுங்கக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். உங்க பேரு? கிருஷ்ணவேணி. கிருஷ்ணவேணி. எவ்வளவு வருஷமா நீங்க வேலை செய்வீங்க? இந்த 25 வருஷமா வேலை செய்யறேன். இது உங்க சொந்த ஊர்லாம் இதுதானா? இல்ல திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில இருந்து இங்க வேலைக்காக வந்து. ஓகே, நீங்களும் உங்க கணவரும் சேர்ந்து பண்றீங்கங்கறத நாங்க பார்த்தோம். உங்களோட திருமணம் வந்து காதல் திருமணமா இல்ல லவ் மேரேஜா? அடடே. ஒரு நாளைக்கு கண்டிப்பா உங்களுக்கு எவ்வளவு மணி நேரம் வேலை இருக்கும்? காலையில 10 மணிக்கு வந்தோம்னா சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வேலை இருக்கும். அப்போ உங்களுக்கு பெண்டு நிமிந்துரும்ல? அது எந்த கஷ்டமா இருந்தாலும் நான் தாங்கிக்குவேன். அதெல்லாம் என்ன பிரச்சனை இல்லை. என் பசங்க நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். அதுதான் கஷ்டப்படுறதே பசங்க. காதல் எல்லாருக்குமானது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க உங்களுக்கு ஒரு பிரசன்ட் பண்ண போறோம், ஒரு கிஃப்ட் கொடுக்க போறோம். கொடுக்கலாமா நாங்க? எங்க சார்பா காதலர் தின பரிசு உங்களுக்கு. ரோசாப்பூ இருக்கு, ஒரு சின்ன பரிசு இருக்கு, திறந்து பாருங்க. இந்த ரோஸ் எடுத்துட்டு உங்க ஹஸ்பண்டுக்கு கொடுங்க, நீங்க ஐ லவ் யூ அப்படின்னு. ஆமாக்கா. உங்க ஹஸ்பண்ட் எவ்வளவு லவ் பண்றீங்க நீங்க? எவ்வளவுனா ரொம்ப லவ் பண்ணுவாங்க. ரொம்ப லவ் பண்றீங்க. எவ்வளவு இது பண்ணாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அவங்களுக்கு நான் போக மாட்டேன். என்னைக்காவது உங்க லவ் வந்து உங்க ஹஸ்பண்டுக்கு வெளிப்படுத்திருக்கீங்களா? அப்படிலாம் எதுவும் சொன்னது. அது ஐ லவ் யூ எல்லாம் சொன்னதே இல்லையா? ஃபர்ஸ்ட் லவ் பண்ணும்போது சொன்னது. சரி, இப்பதான் ஐ லவ் யூ. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டெய்லர் அக்காவை தான் மீட் பண்ண போறோம். நீங்க நினைக்கிற டெய்லர் அக்கா இல்ல, வாங்க பார்க்கலாம். ஹாய்க்கா, எப்படி இருக்கீங்க? உங்க பேர் என்ன? சுலோச்சனா. சுலோச்சனா. எவ்வளவு வருஷமாக்கா இங்க கடை போட்டிருக்கீங்க? 10 இயர்ஸா இருக்கீங்களா? இது வந்து நீங்க ஒரு கடை செட்டப் இல்லாம நீங்க இருக்கிற உங்களோட இந்த தையல் மிஷின் இதெல்லாம் வச்சு போட்டிருக்கீங்கல்ல, இது எப்படி நீங்க
ஒரு நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே யோசிச்சு பண்ணிருப்பீங்க. சோ எப்படி அந்த ஸ்பார்க்லாம் வந்துச்சு, எப்ப நம்ம வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பண்றதுக்கு எங்க வீட்டுக்காரர் தான் மோட்டிவா இருந்தார். அப்படியா? அவர் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரீட்ல தான் பண்ணணும்னு முடிவு பண்ணிருந்தாரு. அதுக்கப்புறம் நான் வந்து எக்ஸ்போர்ட் டெய்லர் தான், நாங்க 2 பேருமே எக்ஸ்போர்ட் டெய்லர். அப்படிங்களா? எக்ஸ்போர்ட்டுக்கு போகிறத வந்துட்டு நாங்க இங்க பாக்கும்போது சேலரிக்கு போறதுக்கு பதிலா இங்க உட்கார்ந்தா அது நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் உட்காரும் போது கொஞ்சம் கஷ்டமா, எல்லாரும் எங்களை ஒரு வேடிக்கை பொருள் மாதிரி பாக்குற மாதிரி ஷையா இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நாங்க வந்து பண்ணி கொடுக்கறத பார்க்கும்போது அவங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷன் நல்லா இருக்கு. நீங்க எக்ஸ்போர்ட்ல வேலை செஞ்சேன்னு சொன்னீங்களா, உங்க ஹஸ்பண்டும் எக்ஸ்போர்ட் டெய்லர்? லவ் மேரேஜா நீங்க? அடடா சூப்பர். இப்போ காலைல எத்தனை மணிக்கு வேலை ஆரம்பிப்பீங்க? இது வந்து என்னோட டைம். உங்க டைம் தான். எவ்வளவு டயர்ட் ஆகும்க்கா? இப்போ நீங்க கையும் வேலை செய்யணும், காலும் வேலை செய்யணும், கண்ணு எல்லாமே கொஞ்சம் வந்து ஒரு 10 மணி நேரம் தான், அதுக்கு மேல உட்காந்து பேக் பெயின். அதுதான் சொல்றேன். உங்களுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்காக எங்க சார்பா ஒரு கிஃப்ட் நாங்க கொடுக்க போறோம். ஓகே, இந்தாங்க. சில்வர் காயின்கா. இப்ப நம்ம நெக்ஸ்ட் மீட் பண்ண போறது அந்த தள்ளுவண்டி கடை அக்கா தான். பாத்திமா அன்பு உணவகம் வச்சிருக்காங்க, வாங்க போய் பார்க்கலாம். ஹாய்க்கா, எப்படி இருக்கீங்க? உங்க பேரு? என் பேர் அன்பரசுடா. இப்ப எவ்வளவு வருஷமா சென்னையில இருக்கீங்க? சென்னையில 28 வருஷமா இருக்கேன்டா. ஹஸ்பண்ட் இல்ல. அப்படிங்களா? வந்துட்டாரு. சோ அதனால ஒரு இல்லத்தினால என்னால குடும்பத்தை ரன் பண்ண முடியல. எனக்கு 16 வயசுல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன்டா. நீங்க 2 பேருமே சென்னை தானா? உங்க கணவரும் நீங்களும் 2 பேருமே? செஞ்சிடா. நீங்க செஞ்சில இருந்து இங்க வந்திருக்கீங்களா? எங்க சார்பா நாங்க வந்து உங்களுக்கு ஒரு gift கொடுக்க போறோம். இப்ப வேலண்டைன்ஸ் டே வருது, காதல் வந்து எல்லாருக்குமானது. அந்த கான்செப்ட்ல உங்களுக்கு ஒரு பரிசு எங்க சார்பா. ஓபன் பண்ணி பாருங்க. தேங்க்யூடா. ஐ லவ் யூ சொல்லி பட்டு அப்படி சொல்லுவாரா? சொல்லுவாரு, அவரு சொல்லுவாரு. வீட்டுன்னு சொல்லணும், எங்கேயாவது கிட்டவே தான் இருப்பாரு, இருந்தாலும் அந்த வார்த்தை யூஸ் பண்ணணும் சொல்லுவாரு. இதெல்லாம் நான் நினைச்சு கூட பாக்கல இன்னைக்கு. இதெல்லாம் நான் இன்னைக்கு வாங்குவேன் அப்படின்னு. தேங்க்யூ தங்க. என் வீட்டுக்காரு எனக்கு கிஃப்ட் பண்ணுவாரு இந்த லெவல்ஸ் டே. இன்னைக்கு இந்த வருஷம் நீங்க எனக்கு ரொம்ப எல்லாமே என் மாமாவே வந்தாங்க எனக்கு. ஓகேடா, தேங்க்யூடா. வச்சுக்கோங்க உங்களுக்கு. இதெல்லாம் ரொம்ப. அடுத்ததான் நம்ம யாரை மீட் பண்ண போறோம்னா, அங்க அவங்க செருப்பு தைக்கிற கடை வச்சிருக்காங்க. சோ அவங்களதான் நம்ம பார்த்து பேச போறோம், சர்ப்ரைஸ் பண்ண போறோம். வாங்க போலாம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க பேரு? ஜோதி. சத்தமாவே சொல்லுங்க. ஜோதி. ஜோதி. எவ்வளவு வருஷமா இங்க கடை போட்டிருக்கீங்க? 17 வருஷமா. 17 வருஷமா. சென்னைக்கு வந்து 17 வருஷம் இருக்குமா? இவரு வந்து 35 வருஷம் ஆயிடுச்சு. நான் என் சொந்த ஊர் ஈரோடு. ஈரோடா? என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டேன். எப்படி லவ் ஆச்சு உங்களுக்கு? அவரு இங்க வந்துட்டாரு. அங்க எப்படி வியாபாரம் எல்லாம் உங்களுக்கு எப்படி போகுது? சுமாரா போகுது. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குங்க. உங்களுக்கு பசங்க எல்லாம் இருக்காங்க? 2 பொண்ணு இருக்குது. சரி, நீங்க வந்து லவ் மேரேஜ்னு சொன்னீங்கல்ல, எவ்வளவு வருஷம் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம்? 25 வருஷம் ஆயிடுச்சு. 25 வருஷம். வாழ்த்துக்கள். இப்ப வந்து வேலண்டைன்ஸ் டே வருது, அதாவது காதலர் தினம் வருது. உங்களுக்கு தெரியுமா? 14ஆம் தேதி. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். சூப்பர். உங்களுக்கு உலகத்திலே பிடிச்சவங்கன்னா யாரு? எங்க வீட்டுக்காரர் தான். சூப்பர். சரி, உங்களுக்காக நாங்க ஒரு gift வச்சிருக்கோம், அங்க தரட்டுமா? காதல் எல்லாருக்குமானது. சோ உங்களுக்கு ஒரு பரிசு எங்க சார்பாக. பிரிச்சு பாருங்க. தேங்க்யூ. பிரிச்சு பாருங்க. எங்க வீட்டுக்காரர் 1 கிராம் வெள்ளிக்காய். அவங்க பாருங்க, அவங்க கூட பிரிக்காம உங்ககிட்ட கொடுத்து எங்க ஹஸ்பண்ட் பிரிக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. சோ உங்களுக்கு வந்து வேலண்டைன்ஸ் டே வாழ்த்துக்கள், இந்த காதலர் தின வாழ்த்துக்கள். உங்களுக்கும் நான் காதலர் தின வாழ்த்துக்கள். அப்படியே எங்க கேமராவையும் பார்த்து எல்லாருக்குமே வந்து காதலர் தின நல்வாழ்த்துக்கள் சொல்லிருங்க. காதலர் தின வாழ்த்துக்கள். காதல் தினம் எல்லாருக்குமே காதலர் தின வாழ்த்துக்கள். காதலர் தின வாழ்த்துக்கள். காதலர் தின நல்வாழ்த்துக்கள். போல நம்ம நேயர்களுக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே சொல்லிடுறீங்களா? காதலர் தின நல்வாழ்த்துக்கள் அப்படி சொல்லி. தினம் நல்வாழ்த்துக்கள். உங்க எல்லாருக்குமே நான் சொல்லிக்க விரும்புவது, நிறைய இன்னல்கள் நம்மளோட வாழ்க்கையில இருக்கும். நம்ம எல்லாரையும் நேசிப்போம், எல்லாரையுமே நம்ம வந்து அன்பு செய்வோம். ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டே லவ் ஃபார் ஆலா நம்ம எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ உங்க எல்லாருக்குமே ஸ்ரீ நெட்வொர்க் சார்பாக வேலண்டைன்ஸ் டே விஷஸ் நாங்கள் சொல்லிக்கிறோம். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.